இந்த படம் பார்க்கணுமா வேண்டாமா அதையே முதல்ல சொல்லிடுறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கமர்ஷியல் படம் இல்ல. ஆனா ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் கொடுக்க முயற்சி பண்ற படம். விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வந்திருக்கும் இந்த படம் நல்லதா கெட்டதா இல்ல. ஒரு மிக்ஸ்டு ஆன அனுபவம். கதை என்னன்னா, ஒரு சாதாரண செட்டப் தான். ஆனா எக்ஸிகியூஷன் தான் முழுக்க படம் நிக்கிற இடம். ஹீரோ ஒரு கிரே ஷேட் கேரக்டர். அவன் பக்கம் நம்மள கொண்டு போக டைரக்டர் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாரு. முதல் பாதி முழுக்க எமோஷனல் டிராமா மாதிரி தான் போகுது. ஸ்லோவா போகுது. அதே நேரத்துல சில பேருக்கு கனெக்ட் ஆகும், சில பேருக்கு பொறுமைய சோதிக்கும். ஆனா பேங்க் ஹீஸ்ட் பாட்டன் ஆரம்பிச்சதும் தான் படம் உயிர் வாங்குது. அந்த பிளானிங், எக்ஸிகியூஷன், அந்த சீன்ஸ்ல தான் தியேட்டர்ல ரியாக்ஷன் வரும் மாதிரி ஃபீல் இருக்கு. தானுஷ் இந்த படத்தையே தூக்கி சுமந்திருக்கார். அவர் கேரக்டர்ல இருக்கும் ஸ்ட்ரகிள், ஆங்கர், எமோஷன் எல்லாமே நேச்சுரலா தெரியும். எஸ் ரவிகுமார் இந்த படத்தில ஒரு சர்ப்ரைஸ். அவரை இப்படி பார்க்கலாமென எதிர்பார்க்கவே மாட்டீங்க. வில்லன் சைடுல வரும் சுராஜ், அவரோட ட்ராக் நல்ல டென்ஷன் கிரியேட் பண்ணுது. செகண்ட் ஹாஃப்ல படம் ஃபாஸ்டா போகும். தொடர்ந்து ஷீன்ஸ் நடக்கும். ஆனா ஒரு பிரச்சனை, லாஜிக் அதிகமா கேட்க முடியாது. சில இடங்கள்ல ஹீரோ சூப்பர் ஹீரோ மாதிரி ஃபீல் வரும். இந்த படம் சொல்ல வர்ற பாயிண்ட் நல்லது, எஸ்பெஷலி லோன்ஸ், பொதுமக்கள் பிரச்சனை. ஆனா அதை எல்லாரும் ஈக்குவலி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஜிவி பிரகாஷ் குமார் இசை சில இடங்கள்ல வேலை செய்கிறது, சில இடங்கள்ல ஆல்ரெடி கேட்ட மாதிரி ஃபீல். இந்த படம் ஸ்லோ இல்ல, சும்மா நகருது. கிளைமாக்ஸ் வரைக்கும் படம் பிடிச்சு போயிரும். ஆனா லாஜிக் விட்ரும். தனுஷ் ரசிகர்னா மிஸ் பண்ணாதீங்க. நார்மல் ஆடியன்ஸ்னா தியேட்டருக்கு அவசியம் இல்ல. ஓடிடில வந்தா ஒரு முறை ட்ரை பண்ணலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.